இன்சூரன்ஸ் கூட அந்த மாதிரி தான். எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனிகளும் இந்த மாதிரி மல்டி லெவல் மார்க்கெட்டிங் கம்பெனி தான். இப்போ சில ரியல் எஸ்டேட்லாம் கூட அந்த மாதிரி மல்டி லெவல் மார்க்கெட்டிங் கம்பெனியாக வந்திருக்கும். ஸோ ஆக மொத்தம் இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒன்றா ஒரே கேட்டகரியாக சேர்க்கணும்னா எம்எல்எம்னு சொல்லுவாங்க. இந்த இடங்கள்லாம் இவங்களுக்கெல்லாம் நிறைய மோட்டிவேஷன் கொடுப்பாங்க. ஃபஸ்ட் கிரேடில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் அடுத்தவங்களுக்கெல்லாம் மோட்டிவேஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க. அடுத்தடுத்த லெவலில் இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் அதுக்கு ஒரு பின்னு கொடுப்பாங்க. கோல்டு, பிளாட்டினம், அது இதுன்னு ஏதோ ஒரு பின்னெல்லாம் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி பின்னை கொடுத்துட்டு அவங்கெல்லாம் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க சொல்லி தருவாங்க. எப்படி சொல்லி தருவாங்கன்னா, நீ பணக்காரனாக ஆகணும்னா பணக்கார மாதிரியே வாழணும் அப்படின்வாங்க. இவனும் என்ன பண்ணுவான், நம்பிட்டு என்ன பண்ணுவாங்க, பணக்காரனாக ஆகணும், நாளையிலேருந்து பணக்காரத்தனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு கடனை வாங்கி கிரெடிட் கார்டிலலாம் வாங்கி பிராண்டாக ஐட்டம் வாங்கி நல்ல ஷூ, நல்ல செருப்பு, நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு கோட் ஷூட்லாம் போட்டுக்கின்னு டிப்டாப்டாக போயிட்டு வருவார். ஆனால் ஒன்றும் ரிசல்ட்லாம் ஒன்றும் பெருசாக கிடைக்காது. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரியே 1000 பேர் அந்த ஸ்பீச்சை கேட்டிருந்தாங்கன்னா அதில் 10% பேருக்கு ஏறி இருக்கும். அதில் ஒரே ஒரு % ஆள் மட்டும்தான் அவர் அடுத்த லெவல் பின்ன வாங்கிட்டு மேலே போயிருப்பார். மீதி 999 பேரும் என்ன ஆகிருப்பாங்க, அது 990 பேரும் அவங்களுக்கு கடங்காரனாக ஆகிருப்பாங்க. அதனால் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஓவர் பாசிட்டிவ் உடம்புக்கு ஆகாது, ஓவராக பாசிட்டிவாக இருக்கக்கூடாது. இவ்வளோதான். எப்பொருள் யார் வாய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்லுவார் திருவள்ளுவர். ஆக நம்ம யார் என்ன சொல்கிறாங்கன்றது, இந்த சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் சொல்கிறதையே தான் கேட்கணும்னு நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுங்களா, குருவை மிஞ்சிய சிஷியனுக்கு தான் உலகத்தில் அதிகம். ஆன்மீகத்தில் எடுத்துக்கங்க, குருவை மிஞ்சிய சிஷியன். இப்போ ஜீசஸ் இருந்தார், அவருக்கு ஒரு குரு இருந்திருப்பாரா, இருக்க மாட்டாரா? யாருக்காவது அவர் பேர் தெரியுமானா தெரியாது. பைபிளில் படித்தவங்களுக்கு, கரெக்டாக படித்தவங்களுக்கு தெரியும். யோவான்னு ஒரு ஆள் இருந்தார், அவரு தான் அவருக்கு தீட்சை கொடுத்தாரு. ஞானஸ்தானம், நம்ம ஊரில் தீட்சை, அங்கே ஞானஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஞானஸ்தானம் கொடுத்தவர் யோவானுங்கிறவர் தான். அப்போது யோவானை யாருக்காவது தெரியுமானாக்கா, இவர் தான் அவரோட ஞானஸ்தானம் கொடுத்தவர்னு யாருக்கும் தெரியாது. சரி, ராகவேந்தர் இருந்தார், அவருக்கான குரு யார் தெரியுமா? தெரியாது. ராகவேந்தரோட குரு ஃபேமஸ் ஆனாரா? இல்லை, விஜயேந்திர தீர்த்தர்னு சொல்லுவாங்க. அவர் ஒன்றும் அவ்வளோ ஃபேமஸ் ஆகலை. நம்ம ராகவேந்திர படம் பார்த்துருக்கோம். அப்போ கூட அதில் நடித்த சங்கராபரணம் நடிகரை தான் ஞாபகம் மொழிய, ஆனால் பேர் ஞாபகத்துக்கு வராது. அந்த மாதிரி. அடுத்ததாக சாய்பாபாவுக்கு குரு இருந்தார், யாருன்னு தெரியுமா? தெரியாது. இப்படி எந்த குருமார்களுக்கும் அவங்களோட குருவை பற்றியெல்லாம் நமக்கு வெளியே தெரியாது. அதுக்காகவே சொல்லுவாங்க, இந்த குரு மூலம், ரிஷி மூலம், நதி மூலம், ரிஷி மூலம்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க தான் பெரிய ஆள் ஆகியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஐபிஎஸ், ஐஏஎஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அகாடமி இருக்கும், அங்கே ட்ரைனிங் கொடுப்பாங்க.